அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா சிக்கன் ஃப்ரை தாங்க செய்ய போகிறேன். நம்ம நார்மலாக எல்லா மெத்தடில் செய்வோம். இந்த டிஃப்ரெண்ட் மெத்தடில் நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கேன் நான். அதில் ஒரு 1.5 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துறேன். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துறேன். ஜீரகத்தூள் நீங்கள் வந்து அதிகம் சேர்க்கக்கூடாதுங்க. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கொஞ்சமாக சேர்த்தா போதும். நம்ம இது கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிகிட்டு இருக்கேங்க. நான் வீட்டில் ஹோம்மேடாக கரம் மசாலா அது பட்டை கிராம்பு சோம்பு எல்லாமே சேர்த்து அரைச்சி தூளுங்க. அது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு மல்லி புதினா கருவேப்பிலை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடுறேன். அதை எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்றேங்க. ஒரு 3 ஸ்பூன் நான் வந்து தயிர் ஃப்ரெஷ்ஷான தயிர் வந்து சேர்த்துட்ருக்கேன். நீங்கள் தயிர் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு 2 தக்காளி நறுக்கி போட்டுடலாம். அதோட உப்பு அதுக்கு தேவையானது அளவுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து போட்டுட்ருக்கேங்க. தேவைப்பட்டால் உங்களுக்கு பின்னாடி நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடணும். நம்ம அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஒரு சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் இந்த சிக்கன் ஃப்ரை நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். ரசம் சாம்பார் சப்பாத்திக்கெலாம் அவ்வளோ ஒரு காம்பினேஷன் அருமையாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் மேரினேட் பண்ணிட்டு இது 1 ஹவர் அப்படியே ரெஸ்ட் விட்டுடலாங்க. நான் 1 ஹவர் கழிச்சு தான் நான் வந்து இந்த ஃப்ரை செய்ய போகிறேன். பாருங்கள், அந்த மசாலா எல்லாம் இந்த சிக்கனில் நல்லா சேர்ந்து எல்லாமே நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த உப்பு காரம் எல்லாமே இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சு 100 கிராம் இருக்குங்க கடலெண்ணெய் சேர்த்துட்ருக்கேன். பியூர் கடலெண்ணெய் வந்து ஒரு 100 கிராம் சேர்த்துருக்கேன் நான். நல்ல ஹீட் ஆனதும் ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம போட்டுடலாம். 2 பட்டை 2 கிராம்பு 2 ஏலக்காய் மட்டும் போட்டிருக்கேங்க. போட்டுவிட்டு நான் வந்து பிரியாணி இலை 1 கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதை ரம்பா இலைன்னு கூட சொல்லுவாங்கங்க. இந்த பிரியாணி இலை போட்டதும் உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் செம்ம வாசனையாக இருக்கும். இதுலேயே நான் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் வந்து இப்போ வதக்க போகிறேன். நம்ம ஏற்கனவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோங்க. இதில் நீங்கள் போட்டு அந்த எண்ணெயில் போட்டு வதக்கும் போது உங்களுக்கு வாசனை நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கைவிடாத ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்து சிக்கன் எடுத்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு போகிறேன். அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் நம்ம நிறைய மெத்தடில் செய்வோம். இதேமாதிரி நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்களேன். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். உங்களுக்கு வந்து சிக்கன் சீக்கிரமே நமக்கு வந்துடும். தண்ணி நீங்கள் வந்து நிறைய ஆட் பண்ண தேவையில்லை. அந்த சிக்கன் வந்து மேலே லேசாக அப்படியே உங்களுக்கு வந்து தண்ணியில் முழுகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றினா போதுங்க. மூடி வச்சுட்டு நான் வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் நான் வந்து பார்க்க போகிறேங்க. நான் இன்றைக்கி வந்து சப்பாத்தி செஞ்சுருக்கேங்க. இந்த கிரேவிக்கு அவ்வளோ தூரம் அருமையாக இருந்துச்சு. பாருங்கள், வெந்துடுச்சு. இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கிரேவியோடு நீங்கள் வந்து இறக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதாங்க, மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிட வேண்டியதான். பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு கிரேவியோடு இந்த சிக்கன் ரெடியாக இருக்குது. ஓகே, அவ்வளோதான், மூடி வச்சுட்டு போகிறேங்க. நீங்களே இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.